சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் உறுதிப்படுத்தி. கண்டிப்பா எல்லாமே நிறைவேற்றுவார். கண்டிப்பா நடக்கும். ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் நல்ல ஆட்சி இல்ல, கட்சியை கலைச்சிருக்கு. ஏப்பா ஒரு மாற்றம் தேவையில்லையா? அதுக்கோசம். ஆமா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நல்லா நடத்துவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. 5 ஆமா. வருஷம் நல்ல ஆட்சி நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அடுத்த வாட்டி அவர் தான் வருவார். 2 மாசம் ஆட்சி எப்படி இருக்கு? வெரி நைஸ், பரவாயில்ல. இது போல எந்த ஆட்சியும் வராது. ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் ஆட்சி சரியில்லை, ஆட்சி அதெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க. விஜய் ஆட்சி தான் நல்ல ஆட்சி. நல்ல ஆட்சி. ஆமா. எப்படி பாக்குறீங்க? குறிப்பா பெண்களுக்கு, நல்ல பாதுகாப்பு. உண்மையே விஜய் மிஞ்சி இன்னும் எந்த ஆட்சியுமே வராது. இவர் எதிர்க்கவே முடியாது. இவர் தான் லாங் லைஃப். இப்ப இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நம்பலாமாக்கா? இல்ல மக்கள் வந்து தெரியாம ஓட்டு போட்டாங்கன்னு புலம்புறாங்க. அதெல்லாம் சும்மா உண்மையே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி. வெரி உண்மை இந்த ஆட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. மன திருப்தியா இருக்கு. மன திருப்தியா இருக்குது. நன்றி. நல்லா தான் பண்ணியிருக்காரு. மக்கள் மத்தியில் ஆமாம், மக்கள் வந்து விரும்பி போட்டாங்க. அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து எந்த ஊர் பிரதர்? நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம், சாத்தான வட்டம். சாத்தான மாவட்டம் இல்லைங்களா? அங்கெல்லாம் வந்து அக்கா கீதா ஜீவனை தவிர யாருமே வின் பண்ண முடியாது. இல்லை, அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணி தான் ஜெயிச்சிருக்கலாம். அவங்க வந்து வின் பண்ணலை. அந்த ஆதாயத்தில் பேசுவார் நம்ம. அவர் பேர் என்னது, திருச்செந்தூர் எம்எல்ஏ அடுத்த ராதாகிருஷ்ணன் பேசுகிறாப்புல. ஆமா. அவங்க மட்டும் ஏதோ தப்பி வின் ஆயிட்டாப்ல. அவரும் அடுத்த திருப்பு கண்டிப்பாக தோக்கதான் செய்வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு ஆட்சி? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்காங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு ஆட்சி. சிறப்பு பெண்கள் சிறப்பு இந்த அதிரடி படையெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நல்லா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம கண்ட்ரிலேயே கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனா இந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? ஆட்சி சரியில்லை, நீங்க ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? அவங்க இப்போ தான் பேசிக் வந்திருக்காங்க. அவங்க ஆட்சியை எப்படியாவது கலைச்சலாம் சொல்லின்றாங்களோ. அவங்க ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. அது ஃபஸ்ட்டே நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது 1 மாசம் ஆட்சி எப்படி இருக்குது? பரவாயில்லைங்களா? நல்லா தான் இருக்கு. ரொம்ப பாதுகாப்பா நீங்க ஃபீல் பண்றீங்களா? நாங்கள் பாதுகாப்பாக தான் ஃபீல் பண்ணுறோம். நல்ல ஆட்சி 5 வருஷம் நல்ல ஆட்சியை கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? அது பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கு எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா தான் அதான் டிவிக்கு. நீங்க சொல்லுங்க. 1 மந்த் விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காப்புல. பெண்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பாதுகாப்பு இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களும் நல்லா தான் பண்ணுறாப்புல. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. 6 மாதம் டைம் கேட்டுருக்காப்புல. அந்த மாதத்துக்குள்ளே மக்கள் எல்லாரோட கோரிக்கையும் நிறைவேற்றாப்புல. வந்தவொடனே அதை பண்ணனா எப்படி பண்ண முடியும்? கொஞ்சம் டைம் வேணும். டைம் வேணால் தான் வந்து எல்லாரும் பண்ண முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சிறப்பான ஆட்சி தான். சிறப்பான ஆட்சி. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் ஆட்சி சரியில்லை, ஆட்சியை கலைங்கன்னு சொல்கிறாங்களே. அவங்க ஆட்சி மட்டும் நல்லா இருந்துச்சா? அவங்க ஆட்சியில் வந்து எவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எவ்வளோ கொலை கற்பழிப்பு நடந்துச்சு. அப்போ ஒன்றுமே கேட்கல. இப்போ விஜய் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதுமாரி பேசினா அது என்ன நியாயம் சொல்லுங்கள்? கரெக்டு தான். அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா வந்து இப்போ எல்லா மற்ற கட்சிகள்லாம் விஜய் கட்சியிலேருந்து சேர்றாங்களே. சேர்த்துங்க. நல்லா நல்லா நடத்துகிறாப்புல. அதான் வந்து சேர்றாங்க. யார் வந்தாலும் நினச்சிக்குவோம், சேர்த்துக்குவோம். அதான் டிவிக்கே. சரி. நல்ல ஆட்சி 5 வருஷம் தருமா டிவிக்கு? கண்டிப்பாக. என்ன மாற்றம்ல. தலைவர் கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக கொடுப்பாப்புல. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிண்ணா. சரி. 1 வருஷம் விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குண்ணா? வணக்கம். நாங்கள் திருப்பூருங்க. ஆக்சுவலி நாங்கள் சென்னை வந்தோம். விஜய் ஆட்சி நம்ம சூப்பர். எல்லா எல்லா ஏரியாலையும் வந்து எல்லா இதுவுமே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இதுக்கு மேலும் அவர் மின்னும் வளரணும். அது எங்களோட மக்களோட ஆசீர்வாதம் அவருக்கு இன்னும் நல்லா எதிர்பார்ப்பு கிடைக்கும். குறிப்பாக எதிர்கட்சிகள் ஸ்டாலின் இவங்கெல்லாம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து தெரியாமல் ஓட்டு போட்டு ஐயோ ஏன் ஓட்டு போட்டோன்னு முடிக்கிறாங்க, ஆட்சியே நல்லா இல்லைங்கிறாங்க. நான் அரசியல் இவருக்கு வந்தோனையுமே தானே தெரியுது. அரசியல் வந்துங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாலின், எடப்பாடி, நிறைய பேர் அம்மா, எம்ஜிஆர். இது அப்போ நம்ம இதில் தான் இருக்கிறோம். இது எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அரசியலுக்குன்னு வந்து இவர் விஜய் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிக்கே ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ரொம்ப புகழ் போல இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ஆட்சி எப்படி இருக்கு நினைக்கிறேன்? நல்லா இருக்கும். மக்கள் அங்கே திருப்பூர்லாம் என்ன சொல்கிறாங்க? மக்கள் வந்து நான் திருப்பூர் வந்து இப்போ நம்ம இவர் அண்ணாமலை அரசியலுக்கு வர்றாரு. இருந்தாலும் அவருக்கு எதிர்பார்ப்பு கம்மி தான். ஆனால் விஜய் தான் மறுபடியும் வருவார். டிவிக்கே தான். டிவிக்கே சொல்லு டிவிக்கே சீக்கிரம் சொல்லு. டிவிக்கே நம்ம டிவிக்கே ஆட்சி எப்படி இருக்குன்னு மற்ற ஆட்சிங்கிற வரைக்கும் இப்போ நாங்கள் யாருமே கெஸ் பண்ணல. இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்காதது தான் அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதே போல் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க செய்யணும். சரி. கண்டிப்பாக. இப்போ வந்து ஆளுங்கட்சிங்கும் போது ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினா தான் நம்ம ஒரு எதிர்கட்சியாக மாற முடியும்.
அப்போனா ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோ அதை தாண்டி இவங்க ஒரு பர்சன்ட் செஞ்சாதான் இவங்க ஓரளவுக்கு நீடிக்க முடியும். நீடிக்க முடியும். ஆனால் அந்த 1 மந்த்தில் விஜய் அவரோட 1 செயல்பாடு மந்த்தில் எதுவும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது. ஆ. இப்போ நம்ம ஒரு வேலைக்கே போகிறோம்னாலும் ஒரு மாசத்துல நம்மளோட இம்பாக்டை நம்ம பெருசாக காமிக்க முடியாது. ஒரு அனுபவங்கிறது ஒன்று வேணும்ல. அது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம சில விஷயத்தில் அடிபட்டு வந்தால் தான் அந்த அனுபவம் வரும். இவங்க பண்ணுறாங்க, இன்னும் நல்லா பண்ணணும். அதுதான் நல்லா அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா நல்லா பண்ணுவாருன்னு? நம்பிக்கைங்கிறது பண்ண தான் வரும். வரதான். நம்ம நம்பிக்கையோட தான் ஓட்டு போட்டிருக்கோம். ம். அப்போ அடுத்த இடத்த அவங்க தக்க வச்சுக்கணும்னா அவங்க பண்ணாதான் அடுத்த டைம் அவங்க வர முடியும். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ ஆச்சு தெளிவான கேள்வி கேட்குறீங்க. ஆ. விஜயோட ஆட்சிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதெல்லாம் யார்? இளைஞருங்களா, முதியோர்களா? இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? ஜாலியாக இருக்கணும். அது மாதிரி நடக்குதா? நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் சொல்லணும்னா 1 மாதம் தானே ஆயிருக்கு. 1 சரி. வருஷம் ஆனால் தான் தெரியும் எப்படி ஒரு இருக்கு. வருஷம் ஆனது தான் தெரியும். ஆனால் இப்போ எதிர்கட்சிக்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா இல்ல. எதிர்கட்சின்றது குற்றச்சாட்டு வைப்பாங்க தான். அதெல்லாம் சமாளித்து தான் வரணும். ஒரு அரசியல்னாக்கா எதிர்கட்சி வரும். தப்பு யார் சொல்லுவா? எதிர்கட்சி தான் சொல்லணும். பட் 1 மந்த்துக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? ஓகேன்னு உங்களுக்கு தோணுதா? 1 மந்த்துக்கு இப்போ தான் அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. சரி, இதுக்கப்புறம் தான் அவர் ஃப்யூச்சரில் கொண்டு வரணும். கொண்டு வரணும். சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. இல்லை, ஒரு விஜய் ஆட்சி பிடிச்சிருக்குங்களா? விஜய் ஆட்சிக்கு வருவார்னு நினச்சிங்களா? நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கவே இல்லை. எந்த டஃப் கட்சி கொடுப்பாருன்னு தெரியும், ஆனால் வருவாங்க என்னன்னு எந்த கட்சி வரும்னு நினச்சிங்க சார்? தெரியல. நினைக்கல. ஆனால் விஜய் வருவார்னு ஆ நினைக்கல. ஆ ஆனால் இப்போ வந்து பெண்களுக்கான இந்த சிறப்பு அதிரடி படையெல்லாம் வந்திருக்காரு பெண்களுக்காக குறிப்பாக. அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா? சிங்கப்பெண்ணுன்னு ஒரு டீம் வந்திருக்கு. ஆமா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. உங்கள் இதில் ஆதரவு இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில? இருக்கு. ஆனவர்கள்